ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவிரியோட அம்மா வந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவாங்க. அதை பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த வீடு வந்துட்டு நம்ம கையை விட்டு போயிடுமா அப்படின்னு காவேரி கிட்டே கேட்பாங்க. என்ன ஆனாலும் இந்த வீட்டை நம்ம கையை விட்டு போக விட மாட்டேன், இந்த வீட்டை வாங்கி தரது என்னோட பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு ஆறுதலாக சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிவின் விஜய் கிட்ட உண்மையை வந்துட்டு சொல்லிடுவாங்க. காவேரி இதனால தான் கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு சொல்லிடுவாங்க. இந்த பசுபதி திருந்தவே மாட்டேன், இப்போவே நான் கிளம்புறேன், பசுபதியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன், ரொம்ப வாலாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. நிவினுக்கு ஒரு முக்கியமான கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. அந்த டைமில் யமுனா வந்துட்டு ஒரு மாதிரி தேவையில்லாத வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி விஜய்கிட்டையும் பேசுவாங்க. ஆனால் விஜய் வந்துட்டு சிரிச்சுட்டே ரொம்ப நக்கலாக, ஓ உங்கள் அக்கா மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை, நிவின் மேலேயும் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி யமுனா கிட்டே கேட்பாங்க. அதுவே மூஞ்சில் அடித்த மாதிரி வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கூட நீலாம் திருந்தவே மாட்டியா, இந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீலாம் எப்படி நாட்டுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்கு கலெக்டராக போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு விஜய் கேட்கும்போதே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். யமுனா வந்துட்டு யார் கேட்டாலுமே வந்துட்டு திருந்த போகிறதே கிடையாது, அந்த மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. இருந்தாலும் நிவின் கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க விஜய். உங்கள் அக்கா மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லாத போது நீலாம் எப்படி வந்துட்டு பப்ளிக்கோட மனசை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்ய போகிற அப்படின்னு வந்துட்டு யமுனா கிட்டே கேட்பாங்க. யமுனா வந்துட்டு பதில் சொல்லவே முடியாமல் நிற்பாங்க. நீங்கள் நினைக்கிறதான் தப்பு, நிவின் இன்னும் காவேரியாக மறக்காமல் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய்கிட்டே சொல்லும்போது விஜய்க்கு செம்ம சிரிப்பு வரும். விஜய் வந்து யமுனா கிட்டே பேசும்போது தான் காவேரியை அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அது பார்க்கும்போது ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி ராகினியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரவுடிங்களை கூட்டிகிட்டு வந்து இருக்கிற பொருள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே எடுத்து போடுங்க, வீடு மட்டும்தான் நமக்கு சொந்தம், மற்ற எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு ஓவராக வந்துட்டு நியாயமான டைலாக்லாம் பேசுகிற மாதிரி பேசுவார். இருந்தாலும் காவேரி அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா எல்லா ரவுடிங்க மேலேயும் வந்துட்டு வீசி அடிச்சுட்டுவாங்க. பத்தாவதுக்கு அடித்து வெளியில் துரத்தும் போது போலீஸ் வந்துடுவாங்க. கரெக்டான டைமில் போலீஸ் வந்து என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ராகினி இருந்துக்கிட்டு என்னையை அடிச்சிட்டா, என்னையை அடித்து வெளியில் துரத்திட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பசுபதி கிட்ட ஓம் பொண்ணா அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்பாங்க. ஆமாம் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உன்ன மாதிரியே வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சொல்லுவாங்க. உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் இன்னும் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, ஓமனி கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடவா அப்படின்னு சொல்லி காவேரி கிட்டே சொல்லுவாங்க. காவேரி வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவே கோபமாயிடுவாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிடும்.